உச்சமடையக்கூடிய குரு பகவான் உங்களுடைய வாழ்க்கைக்கு மிகப்பெரிய பலத்தை தான் சேர்ப்பார். இப்போ ஏற்கனவே ஒரு வேலையில் இருக்கீங்கன்னா இதை விட ஒரு ப்ரமோஷன் ஆகி தான் நீங்கள் அடுத்த வேலைக்கு போவீங்க. இப்போ ரெண்டு உச்ச குரு பார்த்துச்சுன்னா குடும்பஸ்தானமே அதுதான், தனஸ்தானம் அதுதான், வாக்குஸ்தானம் அதுதான், பணத்தை கொடுக்கக்கூடிய இடம் அதுதான். பட் இந்த குரு பெயர்ச்சிக்கு பிறகு அவர்களுக்கு தனரீதியான முன்னேற்றம் வரும். அவங்க கையில் 10 ரூபா வச்சு 10 பேத்துக்கு செலவு பண்ணக்கூடிய ஆற்றல் உண்டு. வீடு கட்டணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? பல நாளாக பிளான் போட்டுட்டே இருக்கீங்க, ஆனால் உங்களால் எக்ஸிக்யூட் பண்ண முடியாமலே போயிட்டு இருந்தது இல்லையா? மே 26க்கு பிறகு நீங்கள் வீடு கட்ட தொடங்குவீர்கள். இந்த குரு பெயர்ச்சி சிறப்பு பலன்கள் இந்த நிகழ்விற்கு உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். யாமிருக்க பயமேன் திரு அருண்குமார் அவர்களை வரவேற்கலாம். வணக்கம். வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி உங்களை சந்திக்கும் போது. பல பேருக்கு நம்பிக்கை வந்திருக்கும். இப்பவே கமெண்ட்ஸ்ல வந்து ஓம் முருகா அப்படின்னு கொடுத்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்மளுடைய இன்றைய இந்த பதிவு அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. வாக்கிய பஞ்சாங்கப்படி குரு பெயர்ச்சி பலன்களை நம்ம பார்க்க போறோம். இப்ப பார்வைக்குன்னு ஒரு பவர் இருக்கு அப்படின்றது எல்லோருக்குமே தெரியும். காதலியினுடைய கடைக்கண் பார்வை நம்ம மேல விழுமா அப்படின்னு நம்ம பார்ப்போம். மனிதர்களுக்கே அப்படி இருக்கும் பொழுது கிரகநிலைகளினுடைய பார்வைக்கு வித்தியாசம் இருக்கு. சனி பார்வைனா ஒரு பயம் வருது, குரு பார்வைனா ஒரு மகிழ்ச்சி வருது. இந்த இரண்டிற்கும் உள்ள வேறுபாடு சொல்லுங்க. குரு பார்வை அப்படின்றது எவ்வளவு முக்கியம்? குரு வந்து பாத்தீங்கன்னா சுபத்துவமான கிரகம். ரொம்பவே நல்ல மனிதர்களுடைய பார்வை. இப்ப நம்மளே மனிதர்கள்ட்ட பேசும்போது பழகும் போதெல்லாம் நல்ல மனிதர்களோட இருக்கும் பொழுது ஒரு நல்ல விதமான உணர்வுகளை நம்ம ஃபீல் பண்றோம். ஒரு டாக்ஸிக்கான பீப்புளோட நம்ம பேசணும்னா அந்த என்விரான்மெண்ட்டே நம்மளை போட்டு பாடாப்படுத்தி எடுத்துரும். இப்ப ஜாதக ரீதியா பார்க்கும் பொழுது முழுமையான ஒரு சுப கிரகம் குரு பகவான். அந்த குரு பகவான் பார்க்கக்கூடிய இடங்கள் அப்படின்றது அப்படியே அந்த குரு பார்க்க கோடி பாவங்கள் நிவர்த்தி ஆகும்னு சொல்லுவாங்க பாருங்க. அப்ப எந்தெந்த இடத்துல எல்லாம் பிரச்சனைகளும் போராட்டங்களும் வலிகளும் ஒருவருடைய ஜாதகத்தில் இருக்கிறதோ இந்த குரு அந்த இடங்களை பார்க்கக்கூடிய காலகட்டம் வரும் பொழுது அந்த வலிகள் அத்தனையும் தானாக மாறும். அவர்கள் பாவங்களே செஞ்சிருந்தாலும் கூட நீங்க அழகா சொன்ன மாதிரி ஒரு காதலன் காதலியை பார்க்கக்கூடிய நிகழ்வு நடக்கும் பொழுது ஏற்படக்கூடிய சந்தோஷம் மாதிரி இந்த குரு பார்க்கக்கூடிய இடங்கள் நிச்சயமாக புனிதத்தன்மை அடையும். அப்படிப்பட்ட ஒரு பார்வை எங்க மேல விழாதா அப்படின்னு யாமிருக்க பயமேன் நண்பர்கள் எல்லாருமே பார்த்துட்டு இருப்பாங்க. இப்ப கமெண்ட்ஸ்ல கொடுத்துட்டு இருப்பாங்க, வலி மட்டும்தான் மிச்சம், உயிர் மட்டும்தான் இருக்கு அப்படின்ற கமெண்ட்ஸை நம்ம பார்க்கிறோம். இது எல்லாவற்றிற்கும் நிவர்த்தி தரும் வகையில வாக்கிய பஞ்சாங்கப்படி வரக்கூடிய இந்த குரு பெயர்ச்சி பலனை பத்தி சொல்லுங்க. எந்த நேரத்துல அது நிகழப்போகுது, அதை பற்றி ஒரு விளக்கம் கொடுங்க. வாக்கிய பஞ்சாங்கப்படி பார்த்தோம்னா குரு பகவான் வைகாசி மாதம் 13ஆம் தேதி அன்னைக்கு, இங்கிலீஷ் படி பார்த்தா மே மாதம் 26ஆம் தேதி இப்பொழுது இருக்கக்கூடிய மிதுன ராசியிலிருந்து தன்னுடைய அடுத்த வீடு உச்ச வீடான கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த குரு பெயர்ச்சி கிட்டத்தட்ட 12 வருஷத்துக்கு பிறகு நடக்கக்கூடிய ஒரு விசேஷமான பயிற்சி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா குரு உச்சம் அடையக்கூடிய ஒரே ஒரு வீடு கடகராசி தான். இப்ப குரு உச்சமா இருக்கும் பட்சத்துல தட் மீன் இப்ப நம்ம பாக்கெட்லயே ஒரு 10,000 பணம் இருந்துச்சுன்னா நாம் செலவு பண்ணக்கூடிய விதங்கள் வேறு மாதிரி இருக்கும், நம்மளுடைய மனநிலைகள் வேறு மாதிரி இருக்கும். இப்ப குரு பகவான் ஒரு புத்துணர்வான இடத்துக்கு, ஒரு குதூகலத்தை தரக்கூடிய இடத்துக்கு தன்னுடைய உச்ச பார்வை பலத்தோடு ஆட்சி பலத்தோடு அமரும் போது 12 ராசிக்காரர்களுக்கும் அவர் பார்க்கக்கூடிய இடத்தினுடைய பலன்களை அள்ளி கொடுப்பார். 12 ராசிக்காரர்களுக்கும் அவர் எந்தெந்த இடத்துல வந்து அமர்கிறாரோ அதற்கேற்ப பல்வேறு விதமான மாற்றங்களை நிச்சயமாக இந்த வருஷத்துல கொடுத்தே தீருவார். இன்னும் எளிமையா சொல்லணும்னா, இத்தனை வருஷம் நிறைய கிரகம் பயிற்சி ஆகுதுங்க, எங்களுக்கு எதுவுமே மாறவே இல்லை, போராடிட்டே தானே இருக்கிறோம், ஒவ்வொரு தடவையும் குரு பலன் இருக்கு, குரு பயிற்சி ஆயிடுச்சு, சனி பயிற்சி ஆயிடுச்சு, இது நடந்துரும்னு சொல்லிலாம் நிறைய கவலையோட நம்ம மக்கள் வாழ்ந்திருப்பீங்க. இந்த வருடத்துல நீங்க தயவு செஞ்சு கவலைப்பட வேண்டாம். எந்த ராசிக்காரர்களாக இருந்தாலும் குருவினுடைய பார்வை படக்கூடிய இடங்களும் குரு அமரக்கூடிய இடங்களும் சத்தியமாக அவருடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களை பெற்று தந்தே தீரும். மாற்றம் ஒன்றே மாறாதது, மகிழ்வான மாற்றம் உங்களுக்கு காத்திருக்கு. 12 ராசிக்காரர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இப்போ குறிப்பா 12 ராசிகளுக்குமான பலன்களை நம்ம வந்து பார்த்துடலாங்க. சமநிலையோடு செயல்படணும், யாராக இருந்தாலும் சரி நிலையில நம்ம நின்றும் நினைக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி அமைகிறது கேட்கலாம். துளாராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே 9வது இடத்துல குரு பகவான் இப்பொழுது சஞ்சரிச்சிட்டு இருந்தாங்க. வரக்கூடிய மே 26க்கு பிறகு 10வது இடத்துக்கு வருது. பல துளாராசிக்காரர்களுக்கு 10ல இப்பவே கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க, சார் 10ல குரு வந்தா பதவி போயிடுமோ, எங்களுக்கு வேலை போயிடுமோ, தொழில பிரச்சனை வந்துருமோ அப்படின்லாம் தொடர்ச்சியா இந்த ஒரு 10 நாளா நான் அந்த மாதிரியான கால்ஸ் தான் அட்டன் பண்ணிக்கிட்டே இருந்தேன். பட் துளாராசிக்காரர்களே தயவு கூர்ந்து நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம். 10ல் குரு வர்றது கண்டிப்பா பாதிப்பை தரும் தான். பட்டத்தை கெடுக்கும், பதவியை கெடுக்கும், குரு பகவான் பேர் புகழ கெடுப்பாரு, வேலையில மாற்றங்களை தருவார். அது இயல்பான இடத்தில் இருக்கும் போது இந்த வாட்டி வரக்கூடிய குரு வந்து உச்ச குருவாக வருகிறார். உச்சமடையக்கூடிய குரு பகவான் உங்களுடைய வாழ்க்கைக்கு மிகப்பெரிய பலத்தை தான் சேர்ப்பார். இப்ப ஏற்கனவே ஒரு வேலையில இருக்கீங்கன்னா இதை விட ஒரு ப்ரமோஷன் ஆகி தான் நீங்க அடுத்த வேலைக்கு போவீங்க. ஏற்கனவே ஒரு பிசினஸ் பண்றீங்கன்னா இதை விட ஒரு மிகப்பெரிய வளர்ச்சிக்குரிய பிசினஸ் தான் அடுத்தது நீங்க செல்லக்கூடிய அமைப்புகள் ஏற்படும். அதை விட ரொம்ப முக்கியமானது, குரு பகவான் உச்சம் அடைந்தாலும் பார்க்கக்கூடிய வீடு துளாராசிக்கு மிக அற்புதமான வீட்டை பார்க்கிறார். அதுல முதல் விஷயம், ராசிக்கு 2வது இடத்தை பார்க்கிறார். அப்ப 2 உச்ச குரு பார்த்துச்சுன்னா குடும்பஸ்தானமே அதுதான்,
தனஸ்தானம் அதுதான், வாக்குஸ்தானம் அதுதான், பணத்தை கொடுக்கக்கூடிய இடம் அதுதான். அப்ப இந்த இடத்த பார்க்கும்பொழுது குடும்ப விவகாரங்கள்ல இருந்து வந்த சிக்கல்கள் சரியாகும். சார் எனக்கு பிடிச்ச மாதிரி என் வாழ்க்கையை வாழ முடியல, எனக்கு பிடிச்ச மாதிரியான குடும்பம் அமையல, எல்லாம் இருந்து கூட என் தேவையை என்னால பூர்த்தி பண்ணிக்க முடியல அப்படின்னு புலம்புன துளாராசிக்காரர்களுக்கு தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய காலமாக இந்த குரு பெயர்ச்சி காலம் இருக்கும். நான் எது பேசினாலும் தப்பா போய் சேர்ந்துருது, நான் பேச வச்சுட்டு என்ன விமர்சனம் பண்ணிடுறாங்க அப்படின்னு நினைச்ச வருத்தப்பட்ட துளாராசிக்காருடைய வாக்கு வன்மை மேலோங்கக்கூடியதாக இருக்கும். உங்க வார்த்தையை கூப்பிட்டு நடந்துப்பாங்க எல்லாரும் கேட்டு, ஏமா அந்த பிள்ளைய கூப்பிடு, அது சொல்றதை கேளு அப்படின்ற மாதிரி குடும்பத்துல உறவுகளால் உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய சூழல்களை ஏற்படுத்தும். பண விவகாரங்கள் துளாராசிக்காரர்கள் 4 வருஷமாவே போராட்டம் தான். எவ்வளவு வந்தாலும் பத்தல, 5ம் பத்தலை, 50ம் பத்தலை, 5 லட்சமும் பத்தலை சார், எங்களுக்கு வர்றது 10 ரூபா இருந்துச்சுன்னா செலவு 11 ரூபாயா போச்சு அப்படின்னு தான் சொன்னாங்க. அதுக்கு பத்தாததுக்கு லாபஸ்தானத்தில் கேது வேற உட்காந்துச்சு, எவ்வளோ வந்தாலும் அது வேளுக்கரைச்ச நீர் மாதிரி தான் போயிட்டே இருந்ததுன்னு புலம்பிட்டு இருந்தாங்க. பட் இந்த குரு பெயர்ச்சிக்கு பிறகு அவர்களுக்கு தனரீதியான முன்னேற்றம் வரும். அவங்க கையில் 10 ரூபா வச்சு 10 பேத்துக்கு செலவு பண்ணக்கூடிய ஆற்றல் உண்டு. அதே மாதிரி துளாராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமானது 3ஆம் அதிபதி உச்சமடைகிறார். இப்போ ஒரு தைரியத்தோடு அவருடைய வாழ்க்கை தொடங்கும். இனிமேல் ஒரு புது தன்னம்பிக்கை, புது தைரியம், புது தெம்பு, புது தெளிவு, புது எழுச்சி எல்லாமும் கடவுள் அருளோடு கிடைக்க போகிறது. குறிப்பா சுகஸ்தானத்தை குரு உச்சமடைந்து பார்க்கறதுனால கண்டிப்பா நீங்க நினைக்கிற வீடு உங்களுக்கு அமையும். வீடு கட்டணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா, பல நாளா பிளான் போட்டுட்டே இருக்கீங்க, ஆனா உங்களால எக்ஸிக்யூட் பண்ண முடியாமலே போயிட்டு இருந்தது இல்லையா, மே 26க்கு பிறகு நீங்கள் வீடு கட்ட தொடங்குவீர்கள். வீடு கட்டுறதுக்கு அட்வான்ஸ் கொடுப்பாங்க. அதே மாதிரி ஒரு தொழில் தொடங்குவதற்குரிய ஒரு மூலதனத்தை இவர்கள் முதலீடு செய்வார்கள். அதே மாதிரி வீடு ஒரு இடத்துலயே இல்லாம பிரிஞ்சு குருவி கூடு மாதிரி செதறி கிடக்குது சார் எங்க குடும்பம் அப்படின்னு நினைச்சவங்கலாம் ஒரு இடத்துல புள்ள கொண்டாட்டி குடும்பத்தோடு ஒற்றுமையாக வாழக்கூடிய காலத்தை துளாராசிக்கு கடவுள் கொடுப்பார். சார் ஒரு சின்ன கூட்டுல இருந்துட்டு இருக்கிறோம் சார், எங்களுக்கு எப்பதான் சார் ஒரு நிம்மதியான இடம் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சவங்களுடைய கனவுகள் எல்லாம் ஆண்டவன் அருளோடு பலிதமாக கூடியதாக இருக்கும். வாகனத்தில் இருந்து வந்த பழுது மாறுபடும். 3 வருஷத்துல துளாராசிக்காரர்களுக்கு நிறைய ஆக்சிடென்ட் நடந்திருக்கும். நான் கார் பார்க் பண்ணிட்டு போவோம், பக்கத்துல வரவங்க கதவு திறக்கும் பொழுது டோர்ல அழகா ஒரு கீறல் போட்டுருவாங்க. சிக்னல்ல நிற்போம், டர்ன்னு ஒரு 2 வீலர் காரை ஒரு போட போடுவோம். அப்படி அப்போ நம்மளே தெளிவா இருந்தாலும் கூட அந்த வாகனம் சார்ந்த விஷயங்கள்ல பழுதுகளை துளாராசிக்காரர்களுக்கு கடந்த காலம் ஏற்படுத்திச்சு. அந்த சிக்கல்கள் கடவுள் அருளோடு இந்த காலத்துல மாறக்கூடியதாக இருக்கிறது. 5ல் ராகு இருக்கிறதுனால பிள்ளைகள் விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னா புத்திர தோஷத்தை கொடுக்கும். 1000 நற்பலன்களை சொன்னாலும் கல்யாண வயசுல பிள்ளைங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வரன் பார்க்கும்பொழுது கொஞ்சம் பார்த்து பண்ணணும். சில டெசிஷன்ஸ் எடுக்கும் பொழுது குழந்தைங்க மேல தேவையில்லாத அழுத்தத்தை திணிக்காதீங்க. நீ இதைத்தான் படிக்கணும், நீ இப்படிதான் இருக்கணும், இந்த கோச்சிங் தான் நீ போகணும், நீ நீட்ல பாஸ் ஆகியே தீரணும் அப்படின்லாம் தேவையில்லாத புஷ் பண்றதை தயவு செஞ்சு விட்டுறணும். அப்படி இல்லைன்னா பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் உடைய கருத்து மோதல்கள் வரும். அவங்க இவங்களால மனஸ்தாபத்துக்கு உள்ளாக்கப்படுவார்கள். தயவு செஞ்சு அப்படி யாரையும் புஷ் பண்ணாதீங்க அப்படின்றது என்னுடைய ஒரு அன்பு வேண்டுகோள். அதே மாதிரி பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலையும் அந்த ராகு இருக்கிறதுனால சில நேரங்களில் கடவுள் மீது கோபங்களும் வெறுப்புகளும் இந்த காலகட்டத்தில் வரும். அப்போ என்ன பண்ணணும், குலதெய்வ வழிபாடுகளை செய்வதற்கு இவர்கள் முயற்சி செய்யணும். முடிஞ்சா குலதெய்வ கோயில் போயிட்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. குலதெய்வத்தினுடைய அருள் இவர்களுக்கு பரிபூரணமாக கிடைத்தாலே இந்த ராகுவினுடைய தாக்கத்திலிருந்து இவர்கள் தட்டுப்படுவார்கள். குறிப்பா வெளிநாடு வேலைகளை நம்பி இருக்கக்கூடிய ஐடி ஃபீல்டில் இருக்கிற நிறைய துலாம் ராசி அன்பர்கள் எனக்கு தெரியும். அவங்களுக்கு இந்த வேலை மீது ஒரு பயம் இருந்து கொண்டே இருக்கு. குரு பெயர்ச்சிக்கு பிறகு இதுல மாற்றம் எதுவும் நிகழும்? கண்டிப்பா நிகழ்ந்தே தீரும். ஏன்னா உச்சகுரு வர்றதுனால கண்டிப்பா வேலையில ஒரு மாற்றம் வரும். பட்டத்தில் மாற்றம் வரும், பதவியில் மாற்றம் வரும், புகழில் மாற்றம் வரும், சேராவது மாறுவாங்க அந்த கம்பெனியில், உட்கார்ற பொசிஷன்ஸ் மாறுபடும். ஸோ அந்த மாற்றம் ஒன்னே ஒன்று மட்டும் வேண்டிக்கணும், நல்ல மாற்றமா இருக்கணும் அப்படின்றத மட்டும் நம்ம வேண்டணும். துளாராசிக்காரர்களுக்கு 6ல் சனி இப்போ இருக்கார். 6ஆம் இடத்துல சனி இருக்கும் பொழுது மறைமுகமான எதிர்ப்பு, போட்டி, பொறாமைகள் இருக்கத்தான் செய்யும். வேலையில நீங்க உழைச்சாலும் கூட உங்களை விமர்சனம் பண்ணுவாங்க தான். நீங்க ரொம்ப டெடிக்கேட்டடா இருந்தாலும் கூட கிரெடிட் யாரும் எடுத்துட்டு போவாங்க. இப்போ நீங்கள் தான் ப்ராஜெக்டை கஷ்டப்பட்டு கண்ணு முடிச்சு எல்லாத்தையும் ரன் பண்ணி லீட் பண்ணுவீங்க. அதை ரிப்போர்ட் சப்மிட் பண்ணிவிட்டு யாரும் அந்த புகழை எடுத்துப்பாங்க தான். அதுக்காகலாம் நீங்கள் உடஞ்சி போக வேணாம். இந்த காலகட்டம் இப்படித்தான் உங்களை சோதிக்கும். அதே மாதிரி நீங்கள் பேசாத வார்த்தைகளை நீங்கள் சொன்னீங்கன்னு சொல்லி கூட உங்களை விமர்சனம் பண்ணுவாங்க. அப்போ பேசும்பொழுது பழகும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க. யாராவது உங்களை எதிர்த்து பேசினாலும் கூட இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் நிதானத்தோடு நீங்கள் செயல்படுறது உங்களுடைய வாழ்வுக்கு மிகப்பெரிய பலன் தரக்கூடியதாக இருக்கும். அதற்கடுத்தது துளாராசிக்காரர்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள்லாம் தாராளமாக பண்ணலாம். கல்யாணம் பண்ணலாம், காது குத்தலாம், சுபகாரியங்கள் செய்யலாம். இது நல்லதுன்னு நீங்க நினைக்கிறதுக்கெல்லாம் தடை போடுற காலம் கிடையாது. ஏன்னா சகடையோ மற்றபடி அஷ்டமத்து சனியோ 7.5 சனியோ உங்களுக்கு இல்லை. அப்ப நல்ல காரியங்கள் எதுவா இருந்தாலும் தாராளமாக தொடங்குங்க.
பொருளாதார முதலீடுகள்ல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். இந்த ஒரு வருடத்துக்கு 1000 நல்லதை சொன்னாலும் பண விஷயங்கள்ல செலவு பண்றதுல ஜாகிரதையா இருக்கணும். பணம் எந்த நேரத்துல எதுக்கு செலவு பண்ணணுன்றதை தெரிஞ்சு பண்ணணும். தேவையில்லாத ஒரு இடத்துல சுரக்குதுன்னு சொல்லி மொத்தமா அங்க போய் போட்டுட வேணாம். அதே மாதிரி அது 10 ரூபாயில தொடங்கி 100 ரூபாயில இருந்து லட்சமாக இருந்தாலும் சரிதான், எதற்கு பணத்தை செலவு செய்கிறீர்கள் என்பதில் துளாராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனத்தோடு செயல்படுறது நல்லது. 11ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால விரலுக்கேத்த வீக்கத்தோடு வாழ்க்கையை நடத்துறதுக்கு கத்துக்கணும். இல்லைன்னா 11ல கேது இருந்துச்சுன்னா, நான் கண்ணு முழிச்சு நைட் டியூட்டி பார்த்து 30,000 கொண்டு வரேன் சார், வீட்டில் வந்து பார்த்தா 24,000க்கு ஆர்டர் அமேசான்ல இருக்கு அப்படின்னு நீங்க அந்த மாதிரி தேவையில்லாத செலவு பண்ணக்கூடாது. அப்போ தேவை அறிந்து செலவு பண்ணுங்க. இந்த காலகட்டத்தை அதிலேயே நீங்க வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். சிம்மம் கன்னியை தொடர்ந்து துலாமுக்கு நிறைய எச்சரிக்கைகள் கொடுத்திருக்கீங்க. எந்தெந்த விஷயங்கள்ல இன்னுமே அவங்க கவனமா இருக்கணும் அப்படிங்கறத சொன்னீங்கன்னா சிறப்பா இருக்கும். துளாராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் கவனமா இருக்க வேண்டியது, 10ல குரு உச்சம் அடைந்திருந்தாலும் வேலை தொழில் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருங்க. இந்த காலகட்டத்தில் பல மன தடுமாற்றங்கள் வரும் அவங்களுக்கு. வேலையில் இங்கே போகலாமா அங்கே போகலாமா, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வருது இதை எடுத்துக்கலாமான்னு சொல்லி ஆசிலேஷன்ஸ் கண்டிப்பாக வரும். அந்த டெசிஷன்ஸை மட்டும் நீங்கள் கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு எது சரியாக இருக்கும்னு நினச்சி நீங்கள் பண்ணுறது ரொம்ப நல்லது. பண விஷயங்களை செலவு பண்ணும் பொழுது, முதலீடு பண்ணும் பொழுது கொஞ்சம் கவனத்தோடு செயல்படுத்தி பண்ணுங்கள். முன்னாடி சொன்ன மாதிரி பிள்ளைகள் விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அஞ்சல ராகு இருக்கிறதுனால சின்ன குழந்தைங்களா இருந்தால் ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. டீனேஜ் பிள்ளைங்களா இருந்தால் உங்களுடைய ஆசைகளை எண்ணங்களை குழந்தைங்க மேலே திணிக்க வேணாம். 11ல் கேது இருக்கிறதுனால பண விஷயங்கள் லாபங்களில் கொஞ்சம் பார்த்து சூதானமாக நடந்துக்கோங்க. வர்றது 10 ரூபாயை செலவு பண்ணாமல் எடுத்து வச்சு ஒரு 2 ரூபா செலவு பண்ணாலும் ஒரு 5 ரூபா வீட்டில் இருக்கிற மாதிரி நீங்கள் பண்ணாலே போதும். இந்த குரு பெயர்ச்சி அவர்களுக்கு மிகுந்த வளர்ச்சியை தரக்கூடிய அடிப்படையில் நிச்சயமாக அமையும். நிறைய எச்சரிக்கைகளை கேட்ட துலாம் ராசி அன்பர்கள் பயப்பட வேணாம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது யாம் இருக்க பயமேன் என்ற சேனலை தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. பயப்படவே வேண்டாம். உங்களை காப்பாற்றக்கூடிய தெய்வம் யார் அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ துளாராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் காவல் தெய்வம் அப்படின்னு சொல்லக்கூடிய உக்கர தெய்வ வழிபாடு இவர்களுக்கு மிகச்சிறந்ததாக இருக்கும். அது காளியம்மனில் தொடங்கி, அங்காளம்மனில் தொடங்கி, மதுரை வீரனில் தொடங்கி, சொடலமாட சாமியில் தொடங்கி, ஐயனாரப்பனில் தொடங்கி இவர்களை காக்கக்கூடிய காவல் தெய்வத்தை இவர்கள் வழிபடும் பொழுது நான் மேற் சொன்ன எந்த விஷயத்தை பற்றியும் இவர்கள் பயப்படவே வேண்டாம். அது அப்படியே அந்த ஒரு ஐயனார் வேலை பிடிச்சிக்கிட்டு நடந்து போகிற மாதிரி இவருடைய வாழ்வு என்பது வெற்றியை நோக்கி பயணப்படக்கூடியதாக இருக்கும். ஸோ இந்த தெய்வத்தினுடைய வழிபாடுகளை நேரம் கிடைக்கும் போது நீங்கள் செஞ்சுட்டு வாங்க. ஒரே விஷயம்தான், வேலையில மட்டும் கொஞ்சம் ஜாகிரதையா இருங்க. அங்க மட்டும் தேவையில்லாத சிக்கல்களை செய்யாம இருந்துட்டாலே போதும். இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு மிகப்பெரிய உச்சத்தை தரும். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா குலதெய்வங்கள் காவல் தெய்வங்களா கூட இருக்கலாம். அதனால குலதெய்வ வழிபாடு, காவல் தெய்வ வழிபாடு இந்த இரண்டையும் செய்து துலாம் ராசி நேயர்கள் உங்கள் வாழ்வில் சிறக்க எங்களுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். இப்போ எங்களுக்கு என்னன்னா, வழிபாடு செய்யணும், எளிமையா செய்யணும், எங்களுக்கும் இறைவனுக்குள்ள மட்டும் அந்த தொடர்பு இருக்கணும். அந்த மாதிரி எளிமையா இந்த குரு பயிற்சி நடக்கக்கூடிய அந்த தினம் என்ன மாதிரியான ஒரு எளிய வழிபாடு செய்யலாம், எந்த ஆலயத்திற்கு செல்லலாம்? ஸோ குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் நான் சொல்லக்கூடியது தன்னுடைய இஷ்ட தெய்வ கோயிலுக்கு போயிட்டு வழிபடுறது நல்லது. ஏன்னா அவங்க மனசுக்கு பிடிச்சி அவங்க கும்பிடுற கடவுளை தான் தன்னுடைய குருவாக நினைத்து அவர்கள் அத்தனை உத்தரவும் கேட்குறாங்க. எனக்கு முருகனை பிடிக்குது, குரு பயிற்சிக்கு நான் முருகன் கோயில் போறேன். அம்பாளை பிடிக்கிறவங்க அம்பாள் கோயில் போவாங்க. ஸோ அந்த மாதிரி அவர்களுக்கு மனதிற்கு பிடித்த இஷ்ட தெய்வத்தினுடைய திருக்கோவில்களுக்கு அந்த குரு பெயர்ச்சி அன்னைக்கு போயிட்டு ஒரு 2 அகல் தீபம் குரு பகவானை நினைத்து, குருவாக உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை நினைத்து ஆத்மார்த்தமாக இந்த குரு உச்சத்துக்கு வரார், எங்க வாழ்க்கையும் உச்சமடைய வைங்க அப்படின்னு சொல்லி அவர்கள் மனதார நீங்கள் பிரார்த்தனை செய்யும் பொழுது நிச்சயமாக மேன்மைக்குரிய பலன்களை கடவுள் கொடுப்பார். உண்மையிலேயே தகப்பனுக்கே பாடம் சொன்ன ஞான குருவாய் திகழ்ந்தவர் தான் முருகப்பெருமான். அவருடைய தீவிர பக்தர் நீங்க. அருண்குமார் அவர்கள் குரு பெயர்ச்சி அன்று எந்த ஆலயத்தை தேர்வு செய்து செல்வார்? சென்னையில இருந்தா எந்த ஆலயத்துக்கு போவீங்க, இல்ல நம்ம தமிழ்நாட்டுல எந்த ஆலயத்திற்கு போவீங்க? முருகர் ஆலயம். குரு பெயர்ச்சி முருகன் ஆலயத்துக்கு போகணும்னு நினைக்கிறத விட நான் குரு பெயர்ச்சி ஆகிற அன்னைக்கு சிவபெருமானுடைய திருக்கோவிலுக்கு சென்று வழிபடுவது என்னுடைய வழக்கம். ஏன்னா கடவுளுக்கெல்லாம் மூலவராக திகழக்கூடியது எம்பெருமான் ஈசன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னதான் முருகன் மீது அதீத பற்று, காதல், பக்தி இருந்தாலும் கூட ஒரு எம்பெருமானை பார்த்துட்டா ஒரு பிரின்சிபலை பார்த்த மாதிரி, முருகன் நமக்கு ஹெட்மாஸ்டரா இருந்தாலும் ஸோ சிவபெருமானுடைய திருக்கோவிலுக்கு சென்று வழிபடுவது ஒவ்வொரு கிரக பெயர்ச்சியின் போதும், அது குரு பெயர்ச்சின்னு இல்லைங்க, எந்த கிரகம் பெயர்ச்சி ஆனாலும் சிவபெருமானுடைய திருக்கோவிலுக்கு சென்று அவருடைய பாதத்தை இறுகமாக பற்றும் பொழுது நவ கிரகத்தினுடைய பாதிப்புகளும் குறையும் அப்படின்றது எனக்கு ஒரு ஆழ்ந்த நம்பிக்கை. ஒவ்வொரு வருடங்களும் சிவன் கோயில் எந்த ஊர்ல இருந்தாலும் சரி, எந்த சிவனாலயம், குறிப்பா இந்த கோயில் அப்படின்லாம் இல்லை, எனக்கு எந்த சிவன் கோயில் பிடிச்சாலும் பக்கத்துல இருந்துச்சுன்னா போயிடுவேன்.
இப்போ உங்க மனசுல எந்த ஆலயம் தோணும்? அண்ணாமலையார் கோயில் தான். அதுல திருவண்ணாமலை, மாற்றுக்கருத்தே கிடையாது. அண்ணாமலையார். திருவண்ணாமலை நினைத்தாலே முக்தி தரக்கூடிய ஒரு அற்புதமான தலம். அது மனதார அண்ணாமலையாரை நினைச்சு வழிபட்டுட்டா, அந்த மலையை ஒரு முறை சுத்தி வந்துட்டா மனசுல இருக்கக்கூடிய அத்தனை பாரங்களும் குறையும் அப்படின்றத ஆத்மார்த்தமா சின்ன பிள்ளையில இருந்து உணர்ந்தவன் அப்படின்ற அடிப்படையில அண்ணாமலையாரை ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால அண்ணாமலையார் திருக்கோயில் செல்றது வழக்கம். அண்ணாமலையாரை மனசுல நினைச்சுக்கிட்டு நீங்க அந்த ஆலயத்திற்கு குரு பெயர்ச்சி தினத்தன்று தான் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நெரிசலில் சிக்கி அங்கு போய் வந்து கஷ்டப்படுறதை விட்டுட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய சிவன் ஆலயத்திலேயே அண்ணாமலையாரை நினைச்சுக்கிட்டு சுத்தினீங்கன்னா அங்கிருந்து இறங்கி வந்து அவர் உங்களுக்கு நிச்சயமா அருள் செய்வாரு. வாய்ப்பு கிடைக்கும்போது ஐயா சொன்னது போல திருவண்ணாமலை போய் கண்டிப்பா ஒரு முறை தரிசனம் செய்யுங்கள். இந்த உச்சகுரு பெயர்ச்சிக்கான 12 ராசிகளுக்குமான பலன்களையும் பொது பலன்களையும் ரொம்ப அழகா எடுத்து சொல்லிங்க. இருந்தாலும் யாமிருக்க பயமே நண்பர்கள் நிறைவா நீங்க என்ன சொல்ல போறீங்க அப்படிங்கிற அந்த வெற்றி வார்த்தைகளுக்காக காத்துட்டு இருப்பாங்க. ஒரு சில வார்த்தைகள். ஸோ யாமிருக்க பயமின் உறவுகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கை இந்த குரு பெயர்ச்சியில மிகப்பெரிய அடிப்படையில் மாற்றத்தையும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான இடத்தை நோக்கி நகரப்போகுது அப்படின்றத மட்டும் நீங்க மனதார வச்சுக்கோங்க. அண்ட் நம்ம சேனலை தொடர்ச்சியா ஃபாலோ பண்றவங்களுக்கு நல்லா தெரியும், இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து ஒரு ஆங்கரோட உட்கார்ந்து பேசுறது. ஸோ ரொம்பவே ஆர்த்தி மேடம் அற்புதமாக அந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினாங்க. கேட்ட உடனே என்னுடைய அன்புக்காக கட்டுப்பட்டு இத்தனை மணி ஆனாலும் பொறுமையாக நிதானமாக உட்காந்து என்கிட்ட பேச வச்சு உங்களுக்காகவே அவங்க சொல்லிட்டாங்க வந்த உடனே, சண்டை போட்டாவது நம்ம நேயர்களுக்கு உங்ககிட்ட இருந்து நான் நல்ல பலன் வாங்கி கொடுக்கணும் சார் அப்படின்னாங்க. ஸோ கடவுள் அருளோடு உங்கள் சார்பாக நான் உங்களுக்கும் எங்கள் நேயர்கள் சார்பாக ஒரு பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப அற்புதமாக இந்த நிகழ்ச்சியை கொண்டு போனீங்க, அதுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி. அண்ட் முருகனுடைய அருளோடு பார்த்துட்டு இருக்கக்கூடிய எல்லாருக்கும் எல்லா வளங்களும் நலன்களும் முருகப்பெருமான் 100% அள்ளி கொடுப்பார் அப்படின்றத நான் மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் உங்களுக்காகவும் முருகனுடைய பாதத்துல என்னுடைய பிரார்த்தனைகளை வச்சுக்கிறேன். அண்ட் மற்றொரு அழகான தருணத்துல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் அருண்குமார். நன்றி, வணக்கம்.